டேய் இது சாப்பிடுறியா இல்ல இது சாப்பிடுறியா? இது சாப்பிடுற கால் கூட 3 சாப்பிட்டேன். பாதி டேய் துண்ணு அழிச்சுங்கடா. உங்களை எண்ணி கடையில சேர்த்து அண்ணில வந்து அழிஞ்சு போச்சுடா. என்ன முதலாளி என்ன பேசுற? தம்மா துண்டு ஸ்வீட் எடுத்து துண்ணுதுக்கா இப்படி பேசுற? டேய் அந்த ஸ்வீட் டப்பா ஃபுல்லா இருந்தது, வியாபாரம் ஆகிதா? அந்த ஸ்வீட் எல்லாம் வயிற்றுல தான் போயிடுது. டேய் நீ எத்தியாடா? நான் இருக்கல முதலாளி, வியாபாரம் தான் இருக்கும். நான் வியாபாரம் ஆச்சு நல்லா ஓடி இருந்தது டீ கடை. எப்படி நினைச்சு பாடுறா? நீங்க சம்பளம் ஒழுங்கா கொடுக்கல, அவங்க நின்ட்டாங்க, நான் என்ன பண்றது? சொல்லிட்டேன், புது மாஸ்டர் வைக்க போறேன், ஒழுங்கா இருந்து சொல்லிட்டேன். அத நான் பாத்துறேன் முதலாளி, நீ போ உட்காரு போ. வரேன் இரு, உனக்கு வருது அர்ஜென்ட்டா, போயிட்டு வரேன். நான் சும்மா கத்தினு வேலை விட்டு நின்னுலாமா? வேலையை விட்டு நின்னா ஜிங்க அடிக்கணும் சோத்துக்கு. இரு அங்க போய் நான் பாத்துன்னு வரேன். என்ன டீ கடைலாம் காணோம்? என்ன தம்பி டீ கடை எடுத்துட்டு இருக்கீங்க? வாழ்ந்து சரியில்லைங்க. நல்ல மனுஷனாச்சா, நீ தான் புதுசா இருக்க மாதிரி இருக்க. எங்கெல்லாம் புதுசா சேர்த்துட்டேன், பாயெல்லாம் சேர்த்துட்டாங்க. என்னமோ என்ன சொல்றீங்க? சரி விடு தம்பி, சிஸ்டர் எடு. சிஸ்டரா? எங்க உலகம் இருக்க தேடுப்பா. புது பசங்களை சேர்த்துட்டு நம்ம உயிரை வாங்குறாங்களே. ஒரு பொருள் கேட்டா எவ்வளவு நேரம் தேடுறா பாரு. இந்த வேற இருந்தா பிரியாணி கேதா? இல்ல. சிக்கன் ரைஸ் இருக்குதா? இல்ல. பரோட்டா கேதா? அதுவும் இல்ல. ஆம்லெட் கேதா? அதுவும் இல்ல. தோசை கேதா? இல்ல. இட்லி கேதா? இல்ல. எதுவும் இல்ல. எதுக்கு ஹோட்டல? யோ இருந்தா தானே இருக்குதுன்னு சொல்ல முடியும். டேய் கஸ்டமர் கத்தாதடா, சிசர் கேக்குறாங்கடா. சிஸ்டர் கேக்குறாங்களா? சரி கொடுக்க வேண்டியதானே? உள்ள இல்ல. சரி இல்லன்னு சொல்லு. கஸ்டமர் கேட்டா கொடுக்கணும், முதல் சொத்து போனது ஞாபகம் இல்லையா? என்னத்த ஞாபகம் இல்லையோ. சரி போ, அங்க எங்கேயாச்சும் இருக்குதா இருப்பாரு. அங்கயா? சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? பிரியாணி கேதா? இல்ல. சிக்கன் ரைஸ் கேதா? இல்ல. பரோட்டா கேதா? இல்ல. தோசை கேதா? அதுவும் இல்ல. இட்லி கேதா? இல்லையா? ஏன்டா சும்மா கத்தி நான் தெத்தேறா? என்னடா உடனே ஒரு இன்சல்ட் பண்றீங்க? நான் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க, உன்னை கம்முன்னு போயா. நீ போடா, எத்தனை போய் குடுறா. என்ன இன்னும் ஆளை காணோம்? சிஸ்டர் தயார் பண்ணி எடுத்துன்னு வர போறானா? என்ன இருந்தானா? என்னதுடா இது? தேடி கண்டுபிடிச்சு எடுத்துன்னு வரேன். நானா கேக்குறேன், நானா இது? டேய் நான் என்ன கேட்டா நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க? நீ கேட்டுத்தானே எடுத்துன்னு வரான். டேய் நான் சிஸ்டர் கேட்டேன்டா, கோபத்தை கலப்பாத. யார் பாங்க கடைக்காரு? இதுதான். நான் இல்ல. என்ன நான் இல்ல, நீ தானேப்பா கடைக்காரன். நான் எப்படி கடை நான் ஏமாந்து பாக்கிறீங்களா? ஐயா செம்ம வம்பு பிடிச்சவனா இருக்கானே. டேய் கடைக்குள்ள நீ தானே இருந்த? நான் தான் இந்த நான் வேலை செய்யறேன். டேய் வேலை செஞ்சா கூட கடைக்கார நீ தான்டா. கேளுப்பா, நீங்க வந்தது பைத்து பிடிக்கிற மாதிரி பேசுறான்ப்பா. எப்போ ஏற்கனவே செம்ம டென்ஷன் ஆகுது, ஒரு சிஸ்டர் ஒன்னு குடுறா. சிசரா கேக்குறா பாரு, குடுறா. சிசரா வேணா? குடுறா, செம்ம டென்ஷன் ஆகுதுடா. ஓ 21 தான் அவருக்கு குடுத்தா நீ கேட்க கூடாது. ஆமா கேட்டதை குடுத்துட்டாரு, குடுத்து தொலை. தானா? என்னடா இது? கேட்டுப்பா நீ. அதான் நோ நானா கேட்டேன், இவன் நான் எடுத்து கொடுக்குறான். நானும் அதான் கேட்டேன், இவன் இததான் எடுத்து கொடுத்தான். நீங்க கேட்டு எடுத்து கொடுத்தா நாக்குறான். டேய் நான் சிஸ்டர் கேட்டேன்டா. தானே புரியுறான். ஐயோ இருக்க டென்ஷன் எல்லாம் இருக்க முடியாது. பாப்பா ஏன்பா பைக்கு பிடிக்கிறான் அவன். கஸ்டமரை கோபப்படுத்துறேன். அவரை மட்டுமா கோவப்படுத்துறான், என்னையும் சேர்த்துதான் கோவப்படுத்துறான். ஆஹா நீங்க பண்றது சரியில்லை. அவங்க கேட்கறத ஒழுங்கா எடுத்து கொடு. அவங்க கேக்குறதுக்கு கொடுத்தா வாங்க மாட்டாங்க, நான் என்ன பண்றதா? எது நாங்க வாங்க மாட்டோம்மா? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்பா? சிஸ்டர் வேணும்பா. கேட்டுக்க முதலியா சிசர் வாங்கணுமா? டேய் கடையில இருந்து எடுத்து கொடுக்க வேண்டியதானடா. அந்த பழுத்துக்கிற முதலியால எடுத்து கையில வச்சுக்கிற வாங்க மாட்டாங்க. இது உங்க தப்பு. எடுத்து கையில வச்சுக்கிற நீங்க வாங்க மாட்டீங்க. வேணாம் அடிக்காம கொஞ்சம் வேணா. இல்ல உங்களால தான்டா. நீ இல்லன்னு சொல்லிருக்கலாம் இல்லடா சிஸ்டர். இருக்கிற சிசர் எவரு முதல்ல இல்லன்னு சொல்ல முடியும்? அதான் குடுக்கறேன்னா வாங்கி போயனா ஏன்னா பிரச்சனை பண்ணிருக்க. ஏண்டா இங்க நான் பைத்தியமா இல்ல நீங்க பைத்தியமா? நான் இந்த சிசராடா கேட்டேன். பெரிய சிஸ்டர் கேட்டீங்களா? அது நம்ம கல்ல இல்லனா. நீங்க அப்பவே முதல்ல கேட்டா நான் இல்லன்னு சொல்லிருப்பீங்க. அந்த சிசர் கேட்டீங்களா? நீங்க இன்னும் அந்த லைன்லயே தான் இருக்கீங்களா? நான் கேட்டது சின்ன சிசரும் இல்ல பெரிய சிசரும் இல்லடா. சின்ன சிஸ்டர் இல்ல பெரிய சிஸ்டர் இல்ல, அப்ப மீடியமான சிஸ்டர் கேக்குறீங்க. அந்த சிஸ்டர் எங்கிட்ட இல்லனா. இத புடியா? விளக்கண்ணீங்களா?
எண்ணெய் கேக்குற எடுத்துக்கூடா. இவன் எங்கேயா ஓடுறான்? விளக்கு எண்ணெய் இல்லைண்ணா. ஐயோ ஐயப்பா, செம்ம கடை நடத்துறீங்களா? இதுக்கு விளக்கு எண்ணெய் கேட்டாலும் விளக்குல எண்ணெய் இல்ல. நோ, விளக்குல எண்ணெய் இல்லையா? நான் தீர்ந்து போயிட்டு இருக்கேன். ஏய், வராது போடா டேய். சும்மா எண்ணெய் ஊந்துட்டு போறாங்கடா. எல்லாம் உங்களுக்கு இருக்காண்டா. எத்தனை குத்தாலும் குத்தம், எத்தனை குடுறாலும் குத்தம். நான் தான் தெரியல. வா, நீ முதலாளி போய் பேசுற. இவன பிச்சு கூட்டினாரான். ஏமா முதலாளி, இவன் எது கேட்டா இல்லைன்றான். ஏய், இங்க கேளு. நீ என்ன பருப்பு மாதிரி பேசிக்கிறேன், நான் இங்க பேசிக்கிறேன்ல. ஏய், நான் யாருன்னு தெரியாம நீ பாட்டு வார்த்தை விடுற. நான் அப்படிதான் பேசுவேன், பல்லு கொட்டிட்டு பாரு. ஏய், சொல்லுங்கடா, என்னடா வந்தாலும் பேசிக்கினே இருக்கான். கேக்குறதுக்கு நல்லா இருக்குது, அதனால பேசிட்டு விடு முதலாளி. என்ன பாக்குற? அவன் இல்ல முதலாளி, அந்த ஆள் தான். ஓ, நீரா முதலாளியா? நான் தான் முதலாளி. என்ன வேணும் உனக்கு? பிரியாணிக்குதா? இல்ல. சிக்கன் ரைஸ்க்குதா? இல்ல. ஆம்லெட்டுக்குதா? இல்லப்பா. பரோட்டாக்குதா? இல்லன்றல. தோசைக்குதா? அம்மா இல்லப்பா. இட்லிக்குதா? அம்மா இல்லன்றல. அத தானே நானும் சொன்னேன். இருக்கிறது தானே இருக்குதுன்னு சொல்ல முடியும். சரி, இப்ப வேற என்னதான் இருக்குது உங்ககிட்ட? பிஸ்கட் இருக்குது, சாப்பிடுறியா? சரி, அதாவது கொடு. இதுல எந்த பிஸ்கட் வேணும்? இந்த பிஸ்கட் வேணும். இரு 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 திருச்சி வேணாம், வேற இரு. நான் இது கொஞ்சமா கம்மியா இருக்குதா? சரி, ஒரு 50 காசு கம்மியா தான் கூட. அட வாங்கி துண்ணுப்பா, பாக்காத துண்ணு. கொஞ்சம் நம்பி போயிட்டு இருக்குதுப்பா. அது எலி எச்சு விட்டுருக்கான், அது கொஞ்சம் நம்பிட்டு போயிட்டு இருக்கான். என்னது வெளியேச்சா? என்னடா சொல்ற? அதான் துண்டியா, ஒன்னையாவது காசை கொடு. நீங்க சீட்டிங் பண்றீங்க. காசு குடியா டபுள் சிக்கா கூட காசா? என்னடா காசு? 100 ரூபாய் இருக்குதா? வாங்கி போடுறா. சரி, நீ போயிட்டு வா. என்ன போயிட்டு வாயா? சரி கொடுங்கடா. நீ எலி பிஸ்கட் துணுகிற, நான் எலிக்கு நச்சு கொடுத்தாவில. பாவம், அது கொஞ்சோண்டு வெஸ்ட் போயிடுது. வந்து பாக்கும்போது ஏமாந்துரும்ல. வாங்கடா, புளிப்பு மிட்டாய் மூஞ்சிக்கலாம். டேய், இது வியாபாரம் பண்ணா எப்படா கடை விளங்க? உங்களுக்கு நல்லபடி 5 ரூபாய் பிஸ்கட் 100 ரூபாய் வித்துக்கிறோம். இது போதாதா? என்ன நீ எல்லாம் என்ன சொல்லணும்டா? வணக்கம். டேய், எப்படா இருக்க? நல்லா இருக்கிறேன். உங்கள்கிட்ட வேலை விட்டு போனோம்ல, அருமையா இருக்கிறேன். இந்த ஆள் வேற வந்துக்கிறான். திரும்பி வந்துருவானோ? என்ன உன்னோட டீ மாஸ்டர், ஹோட்டல் மாஸ்டர் எல்லாம் போயிட்டாங்களாமா? ஆமாண்டா, எல்லாம் போயிட்டாங்கடா. இவனுக்கு பேச்சு நம்ம இல்ல, அப்படிதான் போவானுங்க. யோ, வேலை விட்டு போயிட்டல, என்ன முதலாளி கிட்ட 1க்கு 2 போட்டு கொடுக்குற? ஏய் சூனிகார முஞ்சா, நல்லதா கேட்டுக்கோ. இந்த வேலை விட்டு வந்து பாரு, இப்ப நான் ஜம்முனுக்குறேன். ஏய், திருப்பி நமக்கு வேலைக்கு வந்துடுறா. அந்த சம்பளம் நீ தர மாட்டியா? ஃபர்ஸ்டோட ஒரு 1000 ரூபாய் ஏத்தி தரேன்டா, வாடா. அப்படியா சொல்ற? ஆனா இவங்க இருக்கக்கூடாது. ஏய், என் முதலாளி ஒரு வசதியா இருக்குது, நாங்க தான் காரணம். நீங்க தான் காரணமா? டேய், நீங்க வந்த பிறகு மாஸ்டர் கூட ஓட்டானுங்கடா. அப்போ உங்க வளர்ச்சியில எங்களுக்கு பங்கு இல்லைன்ற? இல்லவே இல்லைன்றேன். நீங்க வேலையை விட்டு போங்க, நான் பழைய ஆளையே சேர்த்துக்கிறேன். அப்போ செட்டில்மெண்ட் கொடு. செட்டில்மெண்டா? என்னடா செட்டில்மெண்ட் கேக்குற? இவ்வளவு நாள் உழைச்சிருக்கோம் உங்க கடைக்காக, தெரியுமா தெரியாதா? ஏய், நான் போய் 2 நாள் தானே ஆகுது. என்னடா நீங்க போயிட்டீங்க? நான் உங்ககிட்ட பேசலப்பா. அப்படி எதனா பேசணும் பாரு, எங்க ஆளு கைத்து மேலே குத்துவான். குத்திட்டு வரேன். டேய் முதலாளி, கத்தி எடுக்கிற முதலாளி, எல்லாம் குத்துற முதலாளி. அதெல்லாம் எடுக்காதடா, என்னடா குத்துறேன். இதெல்லாம் வச்சுக்கிறா. ஏய், என்னடா கத்தி எடுக்கிறான்? கழுத்தை சோண்டின்னு இருக்கா? தெரியல முதலாளி. எங்க கிட்ட மோதிட்டீங்க, பின்வாலி பாப்பீங்க. வாடா போலாம். என்ன முதலாளி இப்படி ஏமாத்திட்டு போறானுங்க? போய் தொலைட்டோம். இனிமே என்ன, நீ ஒழுங்கா வேலை செய்டா. அப்பனா நீ 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வேணும். வர போறவங்களாம் குத்தல, இப்ப நான் வரமாட்டேன். வரலனா போற, அவள்லாம் கொடுக்க முடியாது. அவ்வளவு காஞ்சி போட்டோம். ஐயோ, எல்லாம் போச்சு. ஸ்ட்ரைட்டா வந்து வேலையை கத்து விட்டானடா அவன். கிட்ட வாய் விட்டா அப்படி நீ வாயே உள்ள. ஏன் டமல் தட்டு முக்கணுங்களா? இவனா? என்னப்பா? ஏண்டா நல்லா ராஜா மாதிரி மாஸ்டரா இருந்தேன், இப்ப கூஜா மாதிரி ஆயிட்டீங்களாடா. நாங்க என்ன பண்ணோம்? நீ அன்னைக்கு என்ன சொன்னியோ அதை சொன்னோம். நல்லா சொன்னீங்க பாவீங்களா, உங்களால என் வேலை போச்சேடா. எங்க வேலைன்னா போயிடுச்சு. திரு அந்த ஆள் வந்து ஜாயின் பண்ணிட்டான். அட்டம் கோயால அந்த திட்டுக்க போது ஜாயிண்ட் ஆயிட்டானா? ஆமா ஆமா, உன்னை பத்தி ஏட கூடமா சொல்லிய இப்ப வேலைக்கு சேர்ந்துட்டான். மாவன வாயை வச்சு ஏர்ல போட்டுறேன். இப்படி சொல்லி விட்டா? சரி விடு, இவன் போயிட்டு அவனை வேலையை விட்டு தூக்கிடுவான். அப்ப போய் நம்ம ஜாயிண்ட் ஆயிடலாம்.